வணக்கம் வாங்க. இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல அனல் பறக்கிற தேர்தல் களத்தை பத்தி தான் விரிவாக அலச போறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த மாநிலத்தோட தலையெழுத்திய தீர்மானிக்க போற தேர்தல் இது. இப்போ தமிழ்நாட்டுல எங்க போனாலும் சரி, டீ கடையில இருந்து டிவி டிபேட் வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஒரே கேள்விதான். 234 தொகுதிகள் இருக்கு. இதுல யார் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சு அடுத்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாங்க? இந்த பெரிய அரசியல் யுத்தத்தோட மையத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா தமிழக அரசியல ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த 2 பெரிய திராவிட சக்திகள் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக கூட்டணி. இது வெறும் கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டி மட்டும் இல்லைங்க, 2 பெரிய தலைவர்களோட பல பரீட்சை இது. சரி, இப்போ களத்துல நிலவரம் எப்படி இருக்கு? யாருக்கு சாதகமா காத்து வீசுது? வாங்க இந்த கருத்து கணிப்ப நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இது ஏதோ சாதாரண மேட்ச் கிடையாது. ஒரு நூல் இழையில போற ரேஸ் மாதிரி இருக்கு. கருத்து கணிப்புப்படி பார்த்தா திமுக கூட்டணிக்கு சின்னதா ஒரு லீடு இருக்கு. ஆனா அதிமுக கூட்டணியும் கொஞ்சம் கூட சளைக்காம ரொம்ப பக்கத்துல துரச்சிக்கிட்டு வராங்க. 118 இந்த நம்பர் தான் மேஜிக் நம்பர். ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த நம்பரை தொட்டாகணும். இதுக்காக தான் 2 கூட்டணியுமே ஒவ்வொரு சீட்டுக்கும் பயங்கரமா மல்லு கட்டுறாங்க. ஒரு சில ஓட்டு வித்தியாசத்துல கூட இந்த தேர்தலோட ரிசல்ட் மாறலாம். ஆனா நில்லுங்க, இந்த கதை வெறும் இந்த 2 பேரோட முடியல. 2 புது பிளேயர்ஸ் களத்துல இறங்கி மொத்த கணக்கையும் மாத்தலான் இருக்காங்க. முதல்ல ஒரு மாஸான என்ட்ரி, நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம். அவங்களோட வரவு ஒரு அரசியல் நிலநடுக்கத்தையே உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா புதுசா அரசியலுக்கு வர்ற இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் கிட்ட இவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி. சீமான் தலைமையிலான இந்த கட்சி அவங்களோட தீவிரமான கொள்கைகளால திமுக அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியிலிருந்து கணிசமான ஓட்டுகளை பிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க நிறைய சீட்டு ஜெயிக்கலனாலும் கூட யார் ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிற ஒரு சக்தியா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளோ அரசியல் நடக்குது. ஆனா மக்கள் எதை பத்தி யோசிக்கிறாங்க? அவங்களுக்கு எது முக்கியம்? எதை வச்சு ஓட்டு போட போறாங்க? கடைசியில மக்களை ஜெயிக்க வைக்க போறது அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் தான். என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, இந்த மாசம் வீட்டு செலவை சமாளிக்க முடியுமா, ரோடு நல்லா இருக்கா, தண்ணி வருதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் மக்கள் ஓட்டு போடும்போது பதில் தேடுவாங்க. அப்போ மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, 2 பெரிய கூட்டணிகளுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான இழுபறி. இவங்களோட கணக்கை எப்ப வேணாலும் கலைக்கக்கூடிய ஒரு 2 புது கட்சிகள். இதனால ரிசல்ட் என்ன ஆகும்னு யாராலையும் கணிக்கவே முடியல. இது நம்மள மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்துது. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம்னு சொல்ற இந்த மாதிரி ஒரு டஃப்பான போட்டியில பாரம்பரிய கட்சிகள் கோட்டையை காப்பாத்துவாங்களா, இல்ல இந்த புதுசா வந்திருக்கிற சக்திகள் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றையே மாத்தி எழுதுவாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.